அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களின் பாரத்தை உமது தோள்களில் சுமந்து கொண்டீரே. இதோ இன்று எங்கள் குடும்பத்தின் பாரங்களோடு உமது பாதம் வருகிறோம். முன்னேற முடியாமல் எங்களை கட்டி வைத்திருக்கும் பாவக்கட்டுகளையும் வறுமை எனும் சாபத்தையும் உமது சிலுவை அடியில் சமர்ப்பிக்கிறோம். உமது ஒவ்வொரு இரத்தச் சொட்டும் எங்கள் குடும்பத்தின் தடைகளை உடைக்கட்டும். எங்களோடு வாரும் ஆண்டவரே. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். முதலாம் நிலை. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார். இயேசுவே, நீர் அநியாய தீர்ப்பை ஏற்றீர். எங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு எதிராக மனிதர்கள் இட்ட முட்டுக்கட்டைகளும் பொறாமை தீர்ப்புகளும் உமது வல்லமையால் இன்று செயலிழந்து போகட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். கனத்த மரச்சிலுவையை நீர் ஏற்றீர். இன்று எங்களை வாட்டும் கடன் சுமைகளையும் பொருளாதார தடைகளையும் உமது சிலுவை நிழலில் இறக்கி வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். நீர் விழுந்தபோது எல்லாம் முடிந்தது என உலகம் எள்ளி நகையாடியது. அதுபோல எத்தனையோ முயற்சி செய்தும் முன்னேற முடியாமல் விழுந்து கிடக்கும் எங்கள் குடும்பத்தை உமது கரத்தால் தூக்கி நிறுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்னையின் வேதனையை நீர் அறிவீர். எங்கள் குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்கும் கசப்புகள் நீங்கி அன்பு எனும் இழை எங்களை ஒன்றாக பிணைக்கட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். சீமோன் உம்மை அறியாதவர், ஆனாலும் உதவினான். எங்கள் வாழ்க்கை பாதையில் புதிய வாய்ப்புகளையும் உதவி செய்யும் நல்லுள்ளங்களையும் இன்று அனுப்பி வையும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆறாம் நிலை. வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். வெரோனிக்கா உமது முகத்தை துடைத்தார். அவமானங்களால் தலைகுனிந்து நிற்கும் எங்கள் குடும்பத்திற்கு இழந்த மதிப்பையும் கௌரவத்தையும் உமது இரக்கத்தால் திரும்பத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஏழாம் நிலை. இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். இரண்டாம் முறை நீர் வீழ்ந்தீர். ஒரு கஷ்டம் தீரும் முன் அடுத்த கஷ்டம் வரும் எங்கள் குடும்ப சூழலில் உமது மன உறுதியை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுவதை விடுத்து உமது அருளை பற்றிக்கொண்டு முன்னேற எங்களுக்கு திடமான விசுவாசத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். 3ஆம் முறை நீர் விழுந்தும் எழுந்தீர். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் செய்வினை எனும் கட்டுகளும் இன்று உமது பெயரால் அடியோடு அழியட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடையின்றி நீர் நின்ற போதிலும் நீர் அரசராகவே இருந்தீர். உலகில் நாங்கள் எதை இழந்திருந்தாலும் உமது பிரசன்னத்தினால் வரும் அந்த உண்மையான செல்வத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நீர் சிலுவையில் அறையப்பட்டது போல எங்கள் குடும்ப முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் எல்லாவிதமான சாபங்களும் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளும் உமது சிலுவையில் அறையப்பட்டு ஒழியட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நீர் உயிர் துறந்தபோது மீட்பு பிறந்தது. எங்கள் குடும்பத்தின் கஷ்ட காலங்களுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரு புதிய ஒளிமயமான காலத்தை இன்று தொடங்கி வையும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. உமது உடலை அன்னை தாங்கியது போல கவலைகளால் செத்துப்போன எங்கள் உணர்வுகளை உமது மடியில் ஏந்தி எங்களுக்கு புது உயிர் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல. அதுபோல தேக்க நிலையில் இருக்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கை இன்று முதல் உமது உயிர்ப்பின் வல்லமையால் அற்புத முன்னேற்றத்தை காணட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மனுவுரு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். கசையால் அடிபட்ட போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பசாசுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். வேதசாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மரிப்போரின் மனச்சாந்தியான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. செபிப்போமாக. சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா, உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே. எங்களது மீட்பின் விளைபொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையை பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை
வார்த்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.